டிஃபரன்ஸ் டிஃபரிங்னா எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. ரைட். டிஃபரன்ஸ் ஒரு வார்த்தை படிச்சுக்கோங்க. இது வேற. சரியா? இது என்னது அப்படின்னா aspects. ரைட். dissimilar, unlike, incongruous, congruous. congruousனா பாருங்க ஒரே மாதிரி இருக்குது. incongruousனா எப்படி இருக்குது? வேற மாதிரி இருக்குது. வேரிங் நமக்கு தெரியும், மாறுபட்டு இருக்குது. இல்ல ஆப்போசிட், எக்ஸாக்ட் ஆப்போசிட்ஸ்ங்கிறது ஒரே வார்த்தை தான். எந்த வார்த்தை? கான்ட்ராஸ்டிங். டைவர்சிஃபைட் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல இருந்து வருது. டிவர்ஸ், டைவர்ஸ், வித்தியாசமா இருக்கிறது. சரியா? நிறைய டாபிக்ல நம்ம படிச்சோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி சொல்லலாம்? டைவர்ஸ் டாபிக்ஸ். கான்ட்ராஸ்டிங்னா தான் ஆப்போசிட். டிஃபரிங், டிஃபரெண்ட், டிசிமிலர், அன்லைக், இன்காங்கிரஸ், வேரியிங் எல்லாமே எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது, வேறுபட்டு இருக்கு. டிஸ்பாரேட் அப்படிங்கிற வார்த்தை. டைவர்சிஃபைட்னா ஆஃப் மெனி டைப்ஸ். பண்ணலையா? தான் பிரச்சனை. ஓகே. டிபிக்கல்னா என்னதுங்க? நார்மலா இருக்கு. ஏடிபிக்கல்னா நார்மலா இல்லாம வித்தியாசமா இருக்கு. ஏடிபிக்கல். டிபிக்கல்னா நார்மலா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்களோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ இயல்பா இருக்கிறது. ஏடிபிக்கல் அப்படின்னா டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. டிஃபரன்ஸ் எழுதுங்க. ஏடிபிக்கல். அடுத்தது ஹோமோஜீனியஸ்னா என்ன அர்த்தமா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க எழுதணும். ஹீரோஜி. நம்ம படிச்ச வார்த்தை, படிக்காத வார்த்தைக்கு அடுத்ததுதான் போறோம். அடுத்தது டைவர்ஜென்ஸ் அப்படின்னு என்ன எடுத்துங்க? கன்வர்ஜென்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. கன்வர்ஜென்ட் லென்ஸ். லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்னா கொண்டு வரும், சேர்த்து ஒன்னா கொண்டு வர்றதுதான் கன்வர்ஜென்ட் லென்ஸ். பிரிக்கிறதுக்கு பேரு டைவர்ஜென்ட் லென்ஸ். எந்த வார்த்தைலாம் படிச்சிருக்கோம்னு பாத்துக்கிடுங்க. ஆரம்பிச்சோம். கான்ட்ராஸ்டிங் என்னது? ஆப்போசிட். அடுத்தது டிஃபரிங், டிஃபரன்ஸ், டிசிமிலர், அன்லைக், இன்காங்கிருவஸ் அண்ட் வேரிங். அப்படியே இந்த சைடு வந்தோம். டைவர்சிஃபைடு. டைவர்சிஃபைடுக்கு அடுத்த வார்த்தை என்னது? ஏடிபிக்கல், டைவர்ஜென்ட், ஹெட்டிரோஜீன். வேரியன்ட் அப்படின்னு என்ன எடுத்துங்க? எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, இது மட்டும் எப்படி வருது? வேற மாதிரி இருக்கு. கோவிட்ல வந்துட்டு இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படிதானே? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா அபெரன்ட். அபெரன்ட் அப்படின்னா அப்நார்மல். அபெரன்ட் அப்படின்னா நார்மலா இல்ல, இயல்புல இருந்து என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. இதெல்லாம் ஆப்போசிட் கிடையாதுங்க. சரியா? ஆப்போசிட்ங்கிற மீனிங் கிடையாது. என்னது? டிஃபரெண்ட். டிஃபரெண்ட்ங்கிற வார்த்தை. அபெரன்ட்னா நெகட்டிவ் மீனிங். சரியா? எல்லாருமே இயல்பா இருக்கும்போது இது மட்டும் மாறி இருக்கு, நெகட்டிவா மாறி இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் அபெரன்ட். அபெரன்ட். ஒரு கம்பெனி போறீங்க, ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் என்ன ஆயிடுச்சு? டேமேஜ் ஆயிடுச்சு, டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படிப்பட்ட ப்ராடக்ட்னா அடுத்த வார்த்தை அனாமலி. ஓ இங்க வரும் ஏன் ஓ வராது? கரெக்ட். இதாங்க அனாமலி. ANOMAL. அனாமலி அப்படின்னா எப்படி இருக்குது? அப்நார்மல் இருக்கு மூணு வார்த்தை, வித்தியாசமா இருக்கு மூணு வார்த்தை படிச்சுட்டு என்னதுலாம்? வேரியன்ஸ், அபெரன்ட் அண்ட் அனாமலி. அடுத்தது மூணு வார்த்தை. கிளீக். கிடையாது, கிளீக்.
கோட்டியரி. ரெண்டு வார்த்தையும் நம்மளுக்கு தெரியாது, இந்த வார்த்தை தெரியும். ஆக்ஷன். ஆக்ஷன். கோட்டியரி தெரியாது, கிளிக் தெரியாது, ஃபேக்ஷன் தெரியும். ஆக்ஷன்னா என்னதுங்க? ஆக்ஷன். ஆக்ஷன். ஆக்ஷன் என்னதுன்னா, ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்குள்ளே ஒரு குட்டி குரூப் பிரிஞ்சு போவோம் அப்படின்னு பிளான் போடுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் தான் ஃபேக்ஷன். ஏடிஎம்கேல நினைச்சு இல்ல, ஒன்னா இருந்தாங்க, டக்குன்னு ஒரு குரூப் மட்டும் என்ன ஆயிடுச்சு, அதுக்கு பேர் எந்த வார்த்தை? இத பாருங்க, ஃபிராக்ஷன் கிடையாது. ஆக்சுவலா ஃபிராக்ஷன் என்னது? டோட்டல்ல ஒரு பார்ட் தானே ஃபிராக்ஷன். ஃபிராக்ட்னா உடையிடுதுங்க. ஃபிராக்சர். ஃபிராக்ஷன். ஃபிராக்ட்னா உடையிடுது. ஃபிராக்ட் கிடையாது. எந்த வார்த்தை? ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் திரும்பி என்ன அர்த்தம்? ஒரு குரூப்ல இருந்து இடிவினை உருவாக்கக்கூடிய பிரிஞ்சு போன ஒரு குட்டி குரூப். மூணு வார்த்தை அதுதான். இந்த வார்த்தைலாம் லீக்கு, கோச்சேரி அண்ட் லீக்கு, கோச்சேரி அண்ட் ரைட். இந்த ஏரியா முடிஞ்சிட்டு இன்னொரு தடவை வர போறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை கான்ட்ராஸ்டிங், சப்பையான வார்த்தை. அடுத்தது டிஃபரிங், டிஃபரன்ஸ், டிஸ்சிமிலர், அன்லைக், இன்காங்கிருவஸ், வேரி. அடுத்தது டைவர்சிஃபை, ஏடிபிக்கல், டைவர்ஜென்ட், ஹெட்டரோஜீனியஸ். அடுத்தது மாறுறது, மாத்தி இருக்க, வித்தியாசமா இருக்குது. ஏரியன், அபரண்ட், ஃபேமிலி. அடுத்தது லீக்கு, கோட்டியரி, மூணுமே என்னது? குரூப் வித்தியாசமா இருந்து பிரிஞ்சு போடும். அடுத்தது இடியம்ஸ். என்ன அர்த்தம்? இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்? வித்தியாசமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? போல்ஸ். போல்ஸ்னா இந்த எர்த்ல எங்க இருக்குமா? போல்ஸ்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது. ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. போல்ஸ் அபார்ட் இல்ல வேர்ல்ட்ஸ் அபார்ட். அடுத்த வார்த்தை அடுத்தது கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ். ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை கம்பேர் பண்றீங்கன்னா யூ ஆர் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் லைக் சாக் அண்ட் சீஸ். ரெண்டுமே வித்தியாசம். சாக் வேற, சீஸ் வேற. ரைட். அடுத்து டிஃபரண்ட் கெட்டில் ஆஃப் ஃபிஷ். கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனவங்க. டிஃபரெண்ட் கெட்டில் ஆஃப் ஃபிஷ். மறுபடியும் ஒரு தடவை வேர்ல்ட்ஸ் அபார்ட், வேர்ல்ட்ஸ் அபார்ட், அட் ஆட்ஸ், கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ், like chalk and cheese, a different kettle of fish. Right. இது ஃபுல்லாவே என்னது அப்படின்னா சினானிம்ஸ். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆன்டனிம்ஸ். வித்தியாசமா இருக்கிறதுக்கு ஆன்டனிம் என்னது? ஒரே மாதிரி இருக்கு. வார்த்தை அல்ல, இது வந்துட்டு பிக்சட் ப்ரிப்போர்ஷன்லயே நம்ம படிச்சிருக்கோம். அவசரப்படாதீங்க, இருங்க, பொறுமையா போவோம். அலைக்கு சிமிலர், அக்கின்னா ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது அக்ரி, ஐடென்டிக்கல், இது படிச்சிருக்கோம். tantamount to the fixed proportion, equal to, ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது யூனிஃபார்ம், காங்கிருவஸ், ஹோமோஜீனியஸ். ரைட். ஹார்மனின்னு ஒரு வார்த்தை உண்டா? எப்படி இருக்குது? சேம் மைண்ட்ல இருக்கிறதுக்கு வேற வார்த்தை உண்டு. யுனானிமஸ், ஒரே மனசுல இருக்கிறது. யுனானிமஸ். இன்னொரு வார்த்தை உண்டு, டக்குன்னு வர மாட்டேங்குது. சினர்ஜி கிடையாது. சினர்ஜினா ரெண்டு குரூப் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது சினர்ஜிங்கிறது. கீழே வருது. ஓகே, இருக்கட்டும். அக்கீனு சாரி அலைக்கு, அக்கீனு, சிமிலர், அக்ரி, ஐடென்டிக்கல், யூனிஃபார்ம், காங்கிருவஸ், ஹோமோஜீனியஸ், ஹார்மனி அண்ட் யுனானிமஸ். தேடுங்கம்மா. a chip of the old block அப்படின்னா என்னன்னு தெரியும்? a chip of the old block அப்படின்னா என்னது? பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, யார மாதிரி இருக்குது? ஐடியாச்சா? a chip of the old block. old block தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்கள மாதிரியே எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? chip of the old block. chip on your shoulder ஒரு டீம் இருக்கு. டீம்ல நம்ம படிக்கல, புது பேட்ச். பழைய பேட்ச் படிச்சிட்டோமா? படிச்சோமா? படிச்சோம்லனா chip on your shoulder என்ன? தேடுங்க, தேடி பக்கத்துல எழுதுங்க.
டிப் ஆன் யுவர் ஷோல்டர் என்னது? கான்சென்டா? கன்சென்சஸ். கன்சென்சஸ் தான் தேடினேன், அந்த வார்த்தை தான். கன்சென்சஸ் அக்ரிமெண்ட். கன்சென்சஸ் எழுதிக்கிங்க. கன்சென்சஸ்னா அக்ரிமெண்ட். டிப் ஆஃப் யுவர் ஷோல்டர் இருக்கா? அப்படி ஒரு இடியம் இருக்கா இல்லையா? என்ன அர்த்தம்? கோபமா இருக்கு, ஆங்கிரியா இருக்குது. டிப் ஆன் யுவர் ஷோல்டர் அப்படின்னா ஷோல்டர்ல நீங்க ஏதோ தூக்கிட்டு போறீங்க, மாட்டிக்கிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? வலிக்கும், வழியில கோவம். சிப் ஆன் யுவர் ஷோல்டர்னா ஆங்கிரி. ஆங்கிரி. சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக்னா வேற. சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக்னா எது? பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கு. அடுத்த வார்த்தை டேக் ஆஃப்டர். டேக் ஆஃப்டர் அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்துல் டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்துல் அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். ஒரே மாதிரி இருக்கிறவங்க சேர்ந்தா இருப்பாங்க. அடுத்தது டூ பீஸ் இன் அ பாட். அடுத்த வார்த்தை கட் ஃப்ரம் த சேம் கிளாத். அடுத்தது ஸ்டிச்சிங் இமேஜ் அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஸ்டிச்சிங் இமேஜ். டாப்பிள் கேங்கர் வரும். டாப்பிள் கேங்கர் சொல்லி கொடுத்துருக்கான். டாப்பிள் கேங்கர்லாம் அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கானா? டாப்பிள் கேங்கர். டாப்பிள் கேங்கர் நம்மள மாதிரியே 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நீ இருக்கிற 6 பேருக்கு தான் டாப்பிள் கேங். டாப்பிள் கேங்கர் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறோம். நிறைய வார்த்தை சொல்லி கொடுத்தேன். டூப்புக்கு இந்த டூப் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சரி, சிப் ஆன் யுவர் ஷோல்டர்னா எப்படி இருக்குது? ரைட். சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக்னா பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கு. டேக் ஆஃப்டர்னாலும் எப்படி இருக்குது? பேரண்ட்ஸ் அதே சாயில இருக்கு. இதெல்லாம் ஒரே திங்கிங், ஒரே மைண்ட் செட் இருக்கிறவங்க. பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி. அடுத்து லைக் டூ பீஸ் இன் அ பாட். கட் ஃப்ரம் த. இது ஃபுல்லாவே வந்துட்டு மைண்ட் செட் ஒன்னா இருக்கிறதுங்க. இது ரெண்டும் பாக்குறதுக்கு ஒன்னா இருக்கிறது. டாப்பிள் கேங்கர்னாலும் பாக்குறதுக்கு ஒன்னா இருக்கிறது. கடைசி வார்த்தை எந்த வார்த்தை? இமேஜுமே எப்படி இருக்குது? பாக்குறதுக்கு ஒன்னா இருக்கு. கஷ்டமே. வேர்டு 7 எடுங்க. உங்களுக்கு தெரியும். இதுதான் அருள். இன்னைக்கு ரெக்கார்டா 4 தடவை மாத்திருக்கோம். வேர்டு 7 டிரான்சிட் என்னது? கெட்டு போனது. சரியா? கசப்பானதுங்கிற மீனிங் வராதுங்க. கெட்டு போனது. ரான்சிட். அவங்க என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? கசப்பானன்னு கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. ஒரு விஷயம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதோடைய டேஸ்ட் மாறி இருக்கும். கசப்பா இருக்கும், புளிப்பா இருக்கும். அது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. அந்த விஷயம் எப்படி இருக்கு? ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஸ்டோர்னா தான் புளிப்பாயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? சேல்னா கெட்டு போனது. ஃபவுல்னா ஃபவுல், ராட்டன், பியூட்ரிட், பேட் ஸ்மெல். பியூட்ரிட்ங்கிறது அட்ஜெக்டிவ், பியூட்ரிஃபைடுங்கிறது வெர்ப். பியூட்ரிஃபைடு. சரியா? பெட்ரிஃபைடு வேற. பெட்ரிஃபைடுனா அஃப்ரைடு, அஃப்ரைடு, இன்டிமிடியேட்டட்னு அர்த்தம். பியூட்ரிஃபைடு. அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை பெட்ரிட். மஸ்டி. மஸ்டின்னா என்னதுன்னா அந்த பிரெட் ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அந்த
ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும்ல, மஸ்டி. மஸ்டி, டீகேட் அண்ட் சப்பையான வார்த்தை அன்பிளசன்ட்லாம் எனக்கு வேண்டாம். இது வரைக்கும் எனக்கு போதும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டோர், சேல், ஃபவுல், ராட்டன், பியூட்ரிட், பியூட்ரிஃபை, பெட்டிட், மஸ்டி, டீகேட். இன்னொரு தடவை ஸ்டோர், சேல், ஃபவுல், ராட்டன், பியூட்ரிட், பியூட்ரிஃபை, பெட்டிட், மஸ்டி, டீகேட். ரைட். பெட்ரிஃபைட்னா எப்படி இருக்குது? ரைட். அடுத்து இங்கிட்ட என்ன மீனிங் வரும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது என்னது? இதுக்கு ஆப்போசிட். எதுவும் கெட்டு போகல அப்படின்னு அர்த்தம். நியூ, கிளீன், பியூர், பிளசன்ட் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. அன்வில்டட்னு ஒரு வார்த்தை. வில்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுங்க? காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். உதிர்ந்து போறது. மரம் இலெல்லாம் எல்லோவா மாறுதுன்னா வில்ட் ஆகுதுன்னு அர்த்தம். வில்ட்டிங் அதுக்கு பேர். WILT வில்ட் ஆகுறது. வில்ட் ஆகலைன்னா எப்படி இருக்குதுன்னு அர்த்தம்? ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு அர்த்தம். நாவல்லாம் புதுசுன்னு அர்த்தம். தனியா படிப்போம். அப்படியே மேல வாங்க. அப்படியே மேல, அப்படியே மேல. ஆன்டி டைலூவியன். ஆன்டி டைலூவியன் என்ன அர்த்தம்? மிக பழமையான. ஆன்டி டைலூவியன். ஆன்டினா என்னதுங்க? ஆன்டினா முன்னாடின்னு அர்த்தம். அப்படிதானே? டைலூவியன் அப்படின்னா என்னது? கேடுங்க. ஆன்டி டைலூவியன்ல டைலூவியன்னா என்னதுன்னு எனக்கு சொல்லணும். எனக்கு ஆன்டி டைலூவியன் வேண்டாம். ஆன்டினா முன்னாடி, டைலூவியன். டைலூவியன்னா என்னன்னா, உலகம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு நிறைய இடங்கள்ல. டைலூவியன் அப்படின்னா ஃப்ளட். ஆன்டினா என்னது? முன்னாடி. ஃப்ளட்டுக்கு முன்னாடி அப்படின்னா ஃப்ளட் வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளட்டுக்கும் முன்னாடினா ரொம்ப ரொம்ப பழமையான ஆன்டி டைலூவியன். பிஃபோர் த ஃப்ளட் அதான் எனக்கு அர்த்தம். ஆனா மீனிங் நம்ம என்ன படிக்கிறோம் மிக? ஏன்னா ஃப்ளட் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை பிரைமல். பிரைமல் பிரைமல். அடுத்த வார்த்தை முன்னாடி. அடுத்தது ஆப் ஒரிஜினல். ஆப் ஒரிஜினல். அடுத்த வார்த்தை தெரியும். பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னா என்னது? பழசு, நாட் ப்ராப்பர்லி டெவலப்டுனாலும் பிரிமிட்டிவ் தான். இதுக்கு வேற வார்த்தை இருக்கு. ரூடிமெண்ட்ரின்னு ஒரு வார்த்தை இருக்கு. படிச்சிருக்கோமா? வேற கோயட்ஸ். நாட் ப்ராப்பர்லி டெவலப்டு, ரூடிமெண்ட்ரி அண்ட் இன்கோயட்ஸ். அதே மாதிரி ஒரு மீனிங் தான் என்னது அப்படின்னா பிரிமிட்டிவ். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்காது? டெவலப் ஆகி இருக்காது. ரைட். அடுத்த வார்த்தை ஆர்கேய். அடுத்தது ஓல்டு பட் இம்பார்ட்டன்ட். அப்படிதானே? அது ஓல்டு பட் யூஸ்லெஸ். எந்த வார்த்தை? ஆப்சலிட். ஓல்ட் ஆயிடுச்சு. ஓல்ட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. இன்னொரு வார்த்தை டீஃபங்க்ட். ஃபங்க்ஷன் இல்லாம போயிடுச்சு. டீஃபங்க்ட். ஆன்டிக் அப்படின்னா பழசு. ஆனா என்ன ஆகும்? யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெட்ரோ அப்படின்னாலும் என்னதுதான்? பிரைமார்டியலுக்கு அப்புறம் ரெட்ரோ வருது. primal, prehistoric, aboriginal, ancient, primitive, archaic, obsolete, antique, primordial, retro. இன்னொரு தடவை பொறுமையா. primal, prehistoric, aboriginal, ancient, primitive, archaic, obsolete, antique, primordial and retro.
பழசு அப்படின்னு வருதுன்னா அங்கிட்டு என்ன வரும்? ஃப்ரெஷ்ங்கிற வார்த்தை, ஃப்ரெஷ், மாடர்ன், நியூ. ரைட், இது கூட சேர்ந்து இந்த வார்த்தை எழுதுவீங்க, கான்டெம்பரரி. கான்டெம்பரரினா அட் த சேம் டைம். ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், டெக்னாலஜியுடைய இதுக்கு சொல்லுவாங்க ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்டேட்டட் டெக்னாலஜி இருக்குது, பழசு இல்ல அப்டேட்டடா இருக்குது. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்னா அப்டேட், கரண்ட். நாவல்னா புதுசு நம்மளுக்கு தெரியும். ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மட்டும் எழுதிக்க. எந்த வார்த்தை படிச்சோமா? டிஸ்பாரேட். எந்த இது படிச்சோம் டிஸ்பாரேட்ல? கான்ட்ராஸ்டிங். கான்ட்ராஸ்டிங்னா எப்படி இருக்குது? ஆப்போசிட்டா இருக்குது. டிஸ்பாரேட்னா வேற மாதிரி இருக்குது, கான்ட்ராஸ்டிங்னா டிஃபரெண்ட். டிஃபரிங்னா வித்தியாசமா இருக்குது. டிஇ போட்டாங்கன்னா என்ன மீனிங்? ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். அடுத்தது டிசிமிலர், அன்லைக், இன்காங்க்ருவஸ், வேரியிங், டைவர்சிஃபைடு, ஏடிபிக்கல், டைவர்ஜென்ட், ஹெட்ரோஜீனியஸ். அடுத்தது வேரியன்ட், அபரண்ட், அனாமலி. அடுத்தது பீக், கோட்டியரி, ஆக்ஷன். இந்த ஏரியா மட்டும் திரும்ப டைவர்சிஃபைடு, ஏடிபிக்கல், டைவர்ஜென்ட், ஹெட்ரோஜீனியஸ். அடுத்தது வேரியன்ட், அபரண்ட், அனாமலி. அடுத்தது பீக், கோட்டியரி, ஆக்ஷன். ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம் வேண்டாம், இருங்க இதை முடிச்சுட்டு போவோம். போல்ஸ் அபார்ட், வேர்ல்ட்ஸ் அபார்ட், at odds, comparing apples and oranges, like chalk and cheese, like a different kettle of. ஒரே மாதிரி இருக்கு. Like, akin, similar, agree, identical, tantamount, uniform, congruous, homogeneous. Right. Harmony, unanimous, consensus. இன்னொரு தடவை ஹார்மனி, யுனானிமஸ், கன்சென்சஸ். அடுத்து சிப் ஆன் யுவர் ஷோல்டர்னா எப்படி இருக்குது? ஆங்கிரியா இருக்கு. சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக்னா, சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக்னா யார மாதிரி இருக்குது? பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கு. டேக் ஆஃப்டர்னாலும் ரைட். பேர்ட்ஸ் ஆஃப் a feather flock together like two peas in a pod cut from the same clothனா எப்படி இருக்குது? ரைட், ஓகே. ஸ்பிட்டிங் இமேஜ், டாப்பிள் கேங்கர்னா எப்படி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி. ஸ்டோர், ஸ்டேல், ஃபவுல், ராட்டன், பியூட்ரிட், பியூட்ரிஃபைட், மெட்டட், மஸ்டி, பியூட்ரிஃபைட் எப்படி இருக்குது? ஃப்ரைடா இருக்குது. ஆன்டனிம் பார்த்தோம், ஒரே ஒரு வார்த்தை படிச்சா போதும். எந்த வார்த்தை? அன்வில்டட். இங்க வருவோம். ஆன்டி டைலூவ், ஏன்னா பிளட்டுக்கு ரொம்ப பழசுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வார்த்தை primal, prehistoric, aboriginal, ancient, primitive, archaic, obsolete, antique, primordial, retro. திருப்பி ஒரு தடவை primal, prehistoric, aboriginal, ancient, primitive, archaic, obsolete, antique, primordial and retro. ரைட். primitive-னா not fully developed-னு ஒரு மீனிங் இருக்குன்னு அதுக்கு ஏற்கனவே படிச்சுட்டோம். ரூடிமெட்ரி அண்ட் ரைட், ஓகே. அப்படி இங்கிட்டு வரும். கான்டெம்பரரினா சேம் டைம். ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்னா அப்டேட், அப்டேட்டடா இருக்குது. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். கேப்ஸ சொல்லிட்டு போயிடலாமா? சொல்லிட்டு போயிடலாமா? இதுதான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது.